சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. சட்டமன்ற தேர்தலையொட்டி துணை ராணுவத்துடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் புதுச்சேரி போலீசார். புதுச்சேரியில் காதலிக்க மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரம். சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டி. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரியில் இந்த ஆண்டு அதிகரிக்கும் வெப்ப அலைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது இருந்து துணை ராணுவத்துடன் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி போலீசார் தற்போது இருந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அண்டை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் காதலிக்க மறுத்த பெண்ணை ஒருதலை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரத்தில் 85% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை புதுச்சேரி வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின்தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் முதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஷர்மிளா நேற்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு ஜோசப் பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடிச் சென்று கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 85% தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது எனவும் கடந்த முறை போல் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களிலும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு சராசரிக்கும் அதிகமாக வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்பதாலும் வெயிலின் தாக்கமும் அதிகரிக்கும் என்பதாலும் புதுவை அரசு பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில்
சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு சராசரிக்கும் அதிகமாக வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்பதாலும் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதால் புதுவை அரசு பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர், மார்ச் முதல் மே மாதம் வரை வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்கும்படி அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை அவசியமில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும், மேலும் காட்டன் போன்ற துணிகளை அணியும்படியும் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் எனவும், புதுவை முழுவதும் அமைந்துள்ள பல்வேறு சிக்னல்களில் தற்காலிக நிழற்குடை அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இரவு நேரங்களில் மின் நிறுத்தம் ஏற்பட்டால் மின்துறை அதிகாரிகள் உடனடியாக அதை சரி செய்யுமாறும், இது சம்பந்தமாக பொதுமக்கள் தொலைபேசி மூலம் தங்களுக்கு அழைப்பு விடுத்தால் அவர்களுக்கு சரியான பதிலை கூற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் மாதம் வரை பள்ளிகள் நடைபெறுவதால் மாணவர்களுடைய நலன் மிகவும் முக்கியம் எனவும், காற்று அதிகம் வரும் இடங்களில் மாணவர்களை அமர வைக்க வேண்டும் எனவும், மின்விசிறி போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியும் அடிக்கடி அவர்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட ஆட்சியர், ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு துறை வாகனங்கள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். கால்நடைகளை தகுந்த பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பராமரிக்க வேண்டும் எனவும், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் மகளிருக்கு நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நேரத்தை மாற்றி அமைத்து பணி செய்ய அறிவுறுத்தும்படியும் கேட்டுக்கொண்டார். மேலும் தொழில்துறை மூலம் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், துணை மாவட்ட ஆட்சியர் கண்ணபிரான் உள்ளிட்ட முக்கிய துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் புதுச்சேரி பீச் ரோட்டில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல் நலம், சமத்துவம் மற்றும் வலிமையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பீச் ரோட்டில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பீச் ரோட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக நித்யா IPS அதிகாரி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மோதிக்குமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் சகிதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தன. புதுச்சேரி மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பு முதல் சூரமங்கலம் கூற்றோடு வரை ரூபாய் 49,27,000 மதிப்பீட்டில் மடுகரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியின் எல்லை பகுதியான மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பிலிருந்து வடக்கே நல்லூர், கொத்தாம்பாக்கம், சூரமங்கலம், கரியமாணிக்கம் வழியே மடுகரை செல்லும் சாலை 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு தனியார் நிறுவனங்களிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு லாரிகள் போக்குவரத்தாலும் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையாலும் மதகடிப்பட்டு மடுகரை சாலை ஆங்காங்கே குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சேதமடைந்த மடுகரை சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து பேசி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
இந்நிலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 49.27 லட்சம் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பிலிருந்து வடக்கே சூரமங்கலம் கூற்றோடு வரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணிக்கு அரசாணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா மதகடிப்பட்டில் நடைபெற்றது. அங்காளம்மன் கோவில் வீதி சந்திப்பில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் ஓம் பிரணவ் சக்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜேசிஎம், மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட அனைத்து பணியும் நம்ம செய்து முடிச்சிட்டோம். இது ஒன்று மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. இந்த சாலையும் இன்றைக்கு போடப்பட்டு அதுக்காக இந்த துறையினுடைய செயற்பொறியாளருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறையினுடைய நம்முடைய சி அவர்களுக்கும், பொறுப்பு சி அவர்களுக்கும், கண்காணிப்பவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் நேற்று தினம் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னைக்கு படிச்சே ஆகணுன்று முடிவு பண்ணி நேற்று 12:30 மணிக்கு அவனை ஃபிக்ஸ் பண்ணி நைட் சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் இதனுடைய ஃபைனல் ஆச்சு. நீங்கள் படிக்கணும்னு 11 மணிக்கு பூமிப்படை போடுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு சரியாக 11 மணிக்கெல்லாம் பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொதுப்பணித்துறைக்கு என்னுடைய சிறந்தாந்திய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் தலைமையில் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்பராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. இத்திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாக்கீராபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர் வெள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்கத்தேர் செய்வதற்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதியதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்போது நடைபெறுகிறது. முதற்கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்போது இரண்டாவது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம், நகாஸ் வேலைகள் செப்புத்தகடில் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜா சில்பாலயா தொழிலகம் எஸ் ராஜகோபால் என்பவரிடம் ரூபாய் 27 லட்சம் பேசி இன்று ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவுக்குள் வேலை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்புத்தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ட்ரஸ்டி கௌரவ தலைவர் யாகாம்பரம், மேனேஜிங் ட்ரஸ்டி ஹரிஹரி நமோ நாராயணா, ட்ரஸ்டிகள் பிரேம்குமார் என்கிற புஷ்பராஜ், கண்ணபிரான், ராமதாஸ், மோகன சுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், பழனி என்கிற முருகையன், ரமேஷ் பாபு என்கிற வேலவன், மோகன சுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். உடன் ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் நடத்திய போராட்டத்திற்கு ராஜ்பவன் மகளிர் மீன் வியாபாரிகளுக்கு விக்னேஷ் கண்ணன் ஆதரவு தெரிவித்தார். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும் இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் இன்று காலை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்த உடன் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மகளிர் மீன் வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த எஸ்எஸ்பி அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு எஸ்எஸ்பி அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவர் வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்தனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவ வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்று விக்னேஷ் கண்ணன் அவர்கள் தெரிவித்தார். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 156 மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மடிக்கணினி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது பொதுத் தேர்வில் மாணவிகள் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று மாணவர்களிடையே எழுச்சி உரையாற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலையொட்டி துணை ராணுவத்துடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் புதுச்சேரி போலீசார். புதுச்சேரியில் காதலிக்க மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரம். சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டி. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. புதுச்சேரியில் இந்த ஆண்டு அதிகரிக்கும் வெப்ப அலைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.